ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் எல்லாம் டிப்டாப்பாக எங்கே ரெடியாக கிளம்பிட்டோம் அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பியிருக்கோம். ஸோ முருகர் கோயிலுக்கு போகிறோமே நம்மளுடைய தமிழ் கடவுளாச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் போகும்னு சொல்லி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மது சரக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரப்படி இல்லைன்னா லாங் ஃப்ராகு, அதுலேயும் பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி ஃப்ராக் போட்டோம். தருணுக்கு வந்து வேஷ்டி சட்டை, நான் வந்து பட்டு சாரி, அவங்க சுந்தர் தம்பி ஜெஷ்வின் எல்லாருமே வந்து அவங்க வந்து இது போட்டிருந்தாங்க ஷர்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி எங்களை பார்த்தாங்க. சைனீஸ் கார்டனுக்கு ஒரு வேளை ரீச் ஆகிடுச்சு. எம்ஆர்டியில் போயிட்டு இருந்தோம். அங்கே இருக்க ஒரு குட்டி பையன் பார்த்திங்க அப்படின்னா தருணை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் வேஷ்டி சட்டை போட்டிருந்தானா. ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க. ஒரு மாதிரி சரசரசம் ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அது எதனால் அப்படின்னா நல்லா மழைங்க. டைம் பார்த்தோம் அப்படின்னா 5 o'clock 5:15 அந்த டைம் மழை நல்லா பெஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால தான் சடசடசன்னு ஓவர் சத்தமாக இருக்குது. அங்கே பக்கத்தில் பிளேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. சைனீஸ் கார்டன் அங்கே ஃபுல்லாமே புல்வெளி தான். ஸோ அந்த பிளேஸஸ் எல்லாம் இருந்தனால அங்கேருந்து ஃபுல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட எம்ஆர்டியிலேருந்து சைனீஸ் கார்டன் எம்ஆர்டியிலேருந்து அங்கே நடந்து போய் ரொம்ப தூரம் போனோம். எவ்வளோ தூரம் போகணும் எங்களுக்கே தெரியல, பாதை வேறு தெரியல. ஸோ பக்கத்தில் ஒரு லேடி போனாங்க, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோம் எப்படி போகணும் அப்படின்னு. அவங்க லாங்குவேஜில் சொன்னாங்க. ஆனால் பட் நம்மளுக்கு புரியிற மாதிரி ஓரளவு இருந்துச்சு. வேர் இஸ் முருகன் டெம்பிள் அப்படின்னு கேட்டேன். சொன்னதை கேட்டு நம்ம போனோம். மழை பெஞ்சது. அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கொண்டு வந்து அம்பர்லாவில் வாங்க போகலான்னு சொல்லிங்கிற மாதிரி மதுசாரா தருணு நான் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அம்பர்லாவில் நாங்கள் போகணும். மலையில் நனையாமேவும் முருகர் கோயில் வந்து ஆனால் வந்து நடை திறக்காமல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நடை திறந்துட்டாங்களா. 6 மணிக்கு மேலே திறந்தாங்க. அதுக்கடுத்து நடை திறக்கவும் அங்கே உள்ளே போனதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாமே இந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. நம்ம ஊரில் வேறு மாதிரியான கலர்ஸ் இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாமே எல்லோ கலரில் மெரூன் கலரில் ஆங்காங்கே ஃபுல்லாமே டிசைன் ஒர்க்கு, பார்டர் ஒர்க்குன்னு ரொம்ப பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து டேப் வச்சுருந்தாங்க. போகிற எல்லாருமே அங்கே வந்து கை கால் இதெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போனாங்க. கோயிலுக்கு வெளியிலே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பூக்கடை இருக்கான்னு சொல்லி எட்டி பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. பட் நிறைய பேர் வந்தவங்களாம் பூலாம் வாங்கிட்டு. ஸோ அதுக்கு வெளியிலேயும் அந்த முருகர் கோயில்கிட்டக்கேவும் நம்ம போனோம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை பொறிக்கணுங்கிறதுக்காக நமக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். கோயிலுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். ஆங்காங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலை சுற்றியும் மயில் வச்சுருந்தாங்க, கலர்ஃபுல்லான மயில் வச்சுருந்தாங்க. கோயில் நுழையிறதுக்கேவும் நம்ம ஊரில் எப்போயுமே ஒரு பிள்ளையார் வச்சுருப்பாங்களே, அதே போல் இங்கேயுமே பிள்ளையார் வச்சுருந்தாங்க. ஸோ பிள்ளையார் கும்பிட்டுட்டு பிள்ளையாருக்கு அந்த சைடு வந்து இன்னொரு சாமி இருந்தாங்க. அந்த சாமியோட பேர் எனக்கு தெரியலங்க, சாரி. அது இருந்தால் தான் அந்த சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து உள்ளே வந்து போகணும். உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சானிட்ரி வச்சுருந்தாங்க. நம்ம போகிறவங்க எல்லாருமே அந்த சானிட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி. இன்னொன்று அங்கே வந்து அம்பர்லா நிறைய இருந்துச்சு. நான் கூட ஒரு டவுட்டில் கேட்டேன், இன்னும் இவ்வளோ அம்பர்லா இருக்குது, அப்போ கோயிலுக்கு வர்றவங்க அந்த கோயில் சரௌண்டிங்லனா அம்பர்லாவில் வந்து அதாவது மழையில் பெஞ்சுன்னா மழையில் நனையாமல் அந்த அம்பர்லா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பட் ஆனால் எதுக்குன்னே எங்களுக்கு தெரியல. இருந்தது. போனோடனே டபார்னு தருண் கீழே விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இருட்டா நம்ம வீட்டுக்கு கிளம்பும் போதாண்டா விழுந்து கும்பிச்சிட்டு போனோம் அப்படின்னோம். அடுத்து வந்து ஃபுல்லாமே ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. சாமியை வந்து அப்போ தான் 6:30 மணி பூஜை. இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் 6 மணிக்கு பூஜை வைப்பாங்களா, இங்கே வந்து 6:30 மணி பூஜை. அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக 6:30 தாங்க. அதுக்கடுத்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொட்டு, மத்தளம், நாதஸ்வரம் இதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி பார்த்துட்டேவும் இந்த கோயில் வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி நாங்கள் ஓரளவு பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். சேரில் உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் கீழே, கொஞ்சம் நேரம் சேரில், அடுத்து கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்ட மட்டும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரிஷின் வந்து அவன் கைமணத்தை காமிச்சிட்டு இருந்தான். வீடியோ எடுக்க, ஃபோட்டோஸ் எடுக்க. மதுசா எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொல்லி அவள் போய் சுற்றி ஒவ்வொரு இடமா போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ அவள் ஃபோட்டோ எடுத்ததுமே நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே சொல்ல முடியாது, மதுசா நல்லா தெளிவாக எடுத்துருந்தா. எல்லா சாமியும் போய் தனித்தனியாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து சாமியை கரெக்டாக திறந்துட்டாங்க. அதுக்காக நாங்கள் உட்காந்து சாமி பார்த்துருந்தோம். ஆனா மேலையும் அந்த பிக்சர் தான் போட்டிருக்கு.
அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபாவளி ஃபுல்லாமே காமிச்சிட்டாங்க. அடுத்து நாங்கள் சுற்றி சரௌண்டிங் இருக்கிற எல்லா சாமியுமே நாங்கள் வந்து கும்பிட ஆரம்பித்தோம். பிள்ளையார் அப்புறம் ஒவ்வொரு சாமி சிலைக்கு பின்னாடி நிறைய இருந்ததாங்க. அப்புறம் எல்லாருமே கும்பிட்டுட்டு இந்த சாமி வெயிட் பண்ணுங்க. இந்த அந்த முருகர் இருக்குது இங்கே முருகர் சிலைக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் பார்வதி அம்மன் சிவன் பார்வதி கண்டிப்பாக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து அங்கனக்குள்ளே தீபாவளி இருந்துச்சு. அதை தொட்டு காமிச்சிட்டு அதுக்கடுத்து திருநீர் பூசியாச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்கள் இருந்தது. பிரசாதம் கொடுத்தாங்க. பிள்ளைங்க எல்லாமே போய் பிரசாதம் வாங்கினாங்க. என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேரி பேக் நிறைய உதிரி பூவாக இருந்துச்சுங்க. ரோஸு, செவ்வந்தி அந்த மாதிரி உதிரி பூவாக இருந்தது. அடுத்து ஒரு குட்டி பேக்கில் வந்து கிறிஸ்மஸ் பழம் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் எனக்கு வேணும் எனக்கும் போய் வாங்குவோம். இல்லைப்பா இது அர்ச்சனை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் கேட்குறத பார்த்து குட்டீஸ் கேட்குறாங்களேன்ட்டு அங்கேருந்து ஒருத்தர் வாங்கின ஹேரி பேக்கில் இருந்த கிறிஸ்மஸ் பழத்தை எடுத்து பிளே கையில் கொடுத்துட்டு போனார். அடுத்து அங்கேருந்து நம்ம ஒரு ஃபோட்டோஸ் ஃபுல்லாமே எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அடுத்து கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா, சரி வாங்கடா எல்லோரும் பிரசாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தா மஞ்சள் கலர் இருந்துச்சு. சரி லெமன் சாதம் போலக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். பக்கத்தில் போய் பார்க்குறோம் நூடுல்ஸு, சைனாக்காரங்க நூடுல்ஸு பர்கரு அது இதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நம்மளுடைய தமிழர்கள் பார்த்துங்களா அந்த நூடுல்ஸை வச்சேவும் லெமன் சாதம் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்மளுடைய தமிழர்கள் எல்லாம் வசந்தி நிற்கிறாங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கடலப்பருப்பு, கடுகு, அந்த லெமன் சாதத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்குரிய எல்லா ப்ரிப்பரேஷனுக்கும் பக்காவாக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு